Hello my dear brothers and sisters, welcome back to London Akka channel. இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆக்சுவலி நான் என் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சூப்பரான ஒரு கார்டனுக்கு நான் இங்க வந்திருக்கேன். எனக்கு ஃபர்ஸ்ட் நான் உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். என்னோட ப்ரீவியஸ் வீடியோ வந்து நாங்கள் ஹவுஸ் டூர் நாங்கள் போட்டிருந்தோம். எங்கள் 4 bedroom ஹவுஸ் எல்லாருமே ரொம்பவே லைக் பண்ணீங்க. நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு வந்துருந்துச்சு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இதை எப்படி வாங்குனீங்க, எந்த பிளேஸில் வாங்குனீங்க அப்படின்லாம் சொல்லி நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். நான் சொல்லியிருந்தேன், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் என் டெஸ்டிமனிஸ்லாம் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஸ்பெஷலாக இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக போயிட்டு இருக்கிறது வந்து ஒரு சூப்பரான ஒரு டாபிக் அப்படின்னு சொன்னால் வீசா பற்றி. இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து யூகேல இங்கே வரணும், யூகேல செட்டில் ஆகணும், யூகேல ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்பவே ஆசை இல்லைங்களா? நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டூடெண்ட் விசாவுக்கு அப்ளை பண்ணுறாங்க, இல்லைன்னா ஒர்க் விசாவுக்கு அப்ளை பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக இங்கே வர வீசா. ஸோ அதில் நிறைய பேருக்கு வந்து வீசா வந்து ரிஜெக்ட் ஆயிடுது, இல்லைன்னா ஸ்டூடெண்ட் விசால ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இல்லை எதனா ஒரு ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு வந்து அது ரிஜெக்ட் ஆயிடுது, இல்லைன்னா அவங்களுக்கு வர முடியாமல் போயிடுது. யூகே கவர்மெண்ட் வந்து யூத் மொபிலிட்டி வீசா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக. அது எப்போ அப்படின்னா February month வந்து ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பேட்ச் வந்து செலக்ட் ஆகி வந்துட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஜூலையில் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேலட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செலக்ட் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இங்கே சூப்பராக ஒரு 2 yearsக்கு நம்ம அழகாக இங்கே ஒர்க் பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம், ஒரு நம்ம வந்து நிறைய earn பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அது எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ வாங்க அதை டீட்டெயிலாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த யூத் மொபிலிட்டி வீசாவோட ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், சரிங்களா? ரெண்டாவது வந்து உங்களுக்கு இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டராக நீங்கள் இருக்கணும். அண்ட் 18லேருந்து 30 yearsக்குள்ளே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கீழே யாரும் டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது. டிபெண்ட்னா அண்டர் 18 குழந்தைங்க, சின்ன குழந்தைங்கலாம் வந்து உங்களுக்கு டிபெண்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னால், ஏன்னா டிபெண்ட் வீசான்னு இந்த வீசாவுக்கு டிபெண்ட் வீசா கிடையாது. ப்ளஸ் உங்களுக்கு டிபெண்ட் பண்ணி ஃபினான்ஷியலாக யாரும் இருக்கக்கூடாதுன்னுக்காக அவங்க வந்து இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தேர்ட் பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து ஒரு பேச்சுலர் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், சரிங்களா? தட் மீன்ஸ் யூஜி டிகிரி வந்து இங்கே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட் வீசாவில் இருக்கட்டும், இல்லை ஒர்க் வீசாவில் இருக்கட்டும், IELTS நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லைங்களா? ஸோ அந்த இது வந்து இந்த வீசாவில் வந்து கேட்கல. ஸோ IELTS வந்து தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும், அப்படிதான் அதில் மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஃபோர்த் பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து 2530 pounds வந்து இருக்கணும். அப்படின்னா நம்ம இந்தியன் மணி பிரகாரமாக 2.5 லட்சம் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து இருக்கணும், சரிங்களா? இதில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ ஜூலை மந்த்தில் தான் வந்து இந்த பேலட் ஓப்பன் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த மந்த்லேருந்து நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து ஒரு 2.5 லட்சம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா நான் வந்து என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னால், February monthல நடந்த அந்த பேலட் இதில் வந்து நிறைய பேர் செலக்ட் ஆயிட்டாங்க. பட் அவங்க செலக்ட் ஆனவங்களே ரிஜெக்ட் ஆனதுக்கு மெயின் ப்ராப்ளம் என்ன சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து பேங்க் அக்கௌண்ட் சரி நம்ம செலக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அக்கௌண்ட்டில் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சி அவங்க வந்து, ஏன்னா இதுக்கு வந்து ஜஸ்ட் 30 days தான் உங்களுக்கு டைம் பீரியடே இருக்குது. ஸோ அவங்க வந்து அந்த 30 daysல அவங்க செலக்ட் ஆனதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு அவங்களுக்கு அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகாமே நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் ஆயிட்டாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இப்பயே வந்து நீங்கள் வரணும், நீங்கள் ரொம்ப பேஷனாக இருக்கீங்க, யூகேல ஒர்க் பண்ணணும், நம்ம யூகேல படிச்சுக்கலாம். ஏன்னா இங்கே வந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த வேலை வேணாலும் நீங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட் நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். இங்கே வந்துட்டு படிக்கவும் செய்யலாம். ஸோ வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் இங்கே வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட திறமையை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு பேஷன் இருக்குது, நான் கண்டிப்பாக யூகே வந்தே ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால், ஃபுல் ஒரு நம்பிக்கையோட நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து இப்பயே ஒரு 2.5 லட்சம் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அந்த மணி உங்களோட மணி தாங்க. நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் தான், அது நீங்கள் செலக்ட் ஆனாலும் அந்த அக்கௌண்ட்டில் தான் இருக்க போது உங்கள் மணி, செலக்ட் ஆகலைனாலுமே அந்த மணி ஒன்றும் பண்ண போகிறது, நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், ப்ளீஸ் ஏஜென்ட்ஸ்க்கெல்லாம் போகாதீங்க.
எதுக்கும் ஏஜென்ட்ஸ்க்கும் வந்து ஒன்றுமே கிடையாது. வீணாக போய் ஏஜென்ட்ஸ் கிட்ட போய் அவங்க வந்து உங்களை ஏமாற்றிட்டாங்க, இந்த அமௌண்ட் கொடுங்க அந்த அமௌண்ட் கொடுங்க அப்படிலாம் சொல்லி வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு தயவுசெய்து ஏமாறாதீங்க. ஏன்னா இது வந்து டைரெக்டாக நீங்கள் வெப்சைட்குள்ளே போங்க. வெப்சைட்டோட டீட்டெயில்ஸ் வந்து நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஜூலை மந்தில் தான் ஓப்பன் ஆகுது. ஸோ ப்ளீஸ் அந்த நியூஸை நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு அந்த டைமிங்ஸ்லாம் அவங்க சொல்லுவாங்க. அண்ட் என்னையை பொறுத்த வரைக்கும் 2.5 lakhs இல்லை, ஒரு 3 lakhs நீங்கள் உங்களுக்கு ரிஸ்க் இல்லாமல் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ப்ராசஸ் ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உடனே நீங்கள் வீசா ரெடி பண்ணி ஒரு 15 days 15 to 30 days ப்ராசஸ் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் யூகேல வர்றதுக்கு. அதனால ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். ஸோ இப்போயே வந்து நீங்கள் வந்து அதை வந்து பேஷனாக வந்து யோசிங்க. ஆமாம் நான் கண்டிப்பாக வருவோம் அப்படின்னு உங்களுக்கு ஃபுல் நம்பிக்கை இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஜூலையில் என்ன டேட்டில் அவங்க வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க, இந்த டைமிங்ஸ் இதெல்லாம் வந்து இன்னுமே வந்து போடலை. ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியாது. ஸோ அது டீட்டெயில்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக இதை பற்றியும் நான் டக்குன்னு நான் எடுத்து போடுறேன். இன்னொரு விஷயங்க, பேலட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற இந்த பேலட் வந்து ஃப்ரீ, சரிங்களா? இதில் எந்த விதமான காஸ்ட்டும் கிடையாது. இது வந்து நீங்கள் ஒன்ஸ் செலக்ட் ஆன பிறகு 2 to 3 weeksலேயே உங்களுக்கு வந்து மெயில் வரும். நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்களா இல்லையா ரெண்டுக்குமே உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க. நீங்கள் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன ஃபீஸ், இங்கே IHS ஃபீஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு வீசா அப்ளிகேஷன் ஃபீஸு, இதுக்கு எல்லாமே வந்து அப்புறம் தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வரும். அதை பார்த்து நீங்கள் வந்து பே பண்ணால் போதுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. ஒரு ஏஜென்ட்ஸை கண்டிப்பாக போய் பார்க்காதீங்க. வீட்டில் உட்காருங்க, ஜஸ்ட் உங்களோட நெட்டை ஆன் பண்ணுங்க, உங்கள் சிஸ்டம் ஆன் பண்ணுங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து நெட்டில் போய் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஈஸியாக உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு அந்த வெப்சைட்டும் நாங்கள் எங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறோம். நீங்கள் ப்ளீஸ் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ யூத் மொபிலிட்டி வீசா வந்து இப்போ எப்படி அப்படின்னு செலக்ட் ஆகுறீங்க, அந்த க்ரைட்டீரியா நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு பேலட் சிஸ்டம்ங்க. ஸோ நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. அதுலேருந்து ஒரு லக்கி ட்ரா அது மூலியமாக தான் அவங்க செலக்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிட்டேன், இல்லைனா ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணவங்களுக்கு தான் வந்து செலக்ட் ஆகுறாங்க அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே அப்ளை பண்ண முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக உங்கள் மனசில் நம்பிக்கை இருக்கணும். நீங்கள் அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பாக செலக்ட் ஆகுவீங்க. செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து மற்ற ப்ரொஃபஷ்னலாக உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து வெப்சைட்லேயே உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இப்போ வந்து நான் எலிஜிபிலிட்டி எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். இங்கே செலக்ட் ஆயிட்டீங்க ஆர் இங்கே நீங்கள் வந்துட்டீங்க, வந்த பிறகு நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இங்கே படிச்சுக்கலாம். நீங்கள் என்ன ஸ்டடி பண்ணிக்கலாம், ஒர்க் பண்ணிக்கலாம், ப்ளஸ் நீங்கள் வந்து பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் எதெல்லாம் நீங்கள் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால், இந்த வீசாவை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஆனால் இங்கே இருக்கும் போதே ஒரு 2 yearsல நீங்கள் ஒரு ஸ்பான்சர்ஷிப் ஜாப் தேடிக்கிட்டீங்க, உங்களை ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு அந்த வீசா கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி அழகாக வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் உங்களுக்கு, சரிங்களா? ரெண்டாவது வந்து டிபெண்டன்ட்டை இந்த 2 yearsல நீங்கள் இங்கே டிபெண்டன்ட்டை வந்து கூட்டிகிட்டு வர முடியாது. தேர்ட் பாயிண்ட் வந்து பப்ளிக் ஃபண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களால் இங்கே பண்ண முடியாது. ஸோ பண்ண முடிகிற காரியம் மட்டும் படிக்கலாம், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் நீங்கள் இங்கே இருந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, 2 yearsல நீங்கள் வந்து இந்தியாவுக்கு போகணும், நான் போயிட்டு வரலாம் அப்படின்னா, இல்லை வீட்டில் இருக்கவங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஹாலிடேஸ் கூட நீங்கள் போயிட்டு வரலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக உங்களுக்கு சொல்லலைங்க. நான் ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு யூத் மொபிலிட்டி வீசா இருக்குது, ஒரு கவர்மெண்ட் வந்து யூகே கவர்மெண்ட் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதை மட்டும் நான் சொல்லணுன்னுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா இதை பற்றி ப்ரொஃபஷ்னலாக நிறைய பேர் வந்து வீடியோ ரெடி பண்ணியிருக்காங்க, வீடியோவில் நிறைய சொல்லியிருக்காங்க டீட்டெயில்ஸ்லாம். ஒன்ஸ் நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா நீங்கள் வெப்சைட்க்கு நீங்கள் போனீங்கனாலே உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து இதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லுவாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட் வீசாலையோ இல்லை வந்து ஒர்க் வீசாலையோ உங்களால் வர முடியாமல் ஆயிடுச்சு, இல்லை ஃபினான்ஷியலாக எங்களுக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் ஆயிருக்கீங்க, ஒரு நீங்கள் வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறீங்க யூகேக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து போடுறேன் ஸ்பெஷலி. ஏன்னா இது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு வந்து எல்லா டைம்லையும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா IELTS இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. ஸோ அந்த இதுவும் இதில் இல்லாதனால ஒன்ஸ் இது ஒரு லக்கி ட்ரா பேலட் சிஸ்டம் ஒரு லக்கி ட்ராவில் தான் வந்து செலக்ட் ஆகுறாங்க. ஸோ ஈஸியாக நம்ம ட்ரை பண்ணலாமே. 2.5 lakhs தான் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கணும்.
அதையும் நீங்கள் இப்போ போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் செலக்ட் ஆயிட்டீங்கன்னா இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம லைஃப்ல கிடைச்சதுன்னா நம்ம ரொம்ப ரொம்ப லக்கிங்க. ஒரு கிடைக்கலனாலுமே இது எவ்ரி இயர் இது வந்துகிட்டே தான் இருக்கும் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ நம்ம அதை ட்ரை பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் யூத்ஸ்க்காக நான் சொல்கிறேன், 18லேருந்து 30 இயர்ஸ் உள்ளவங்க யாரெல்லாம் வந்து யூகே வரணும்னு ஆசைப்படுறீங்க, உண்மையாலுமே பேஷன் இருக்கு உங்களுக்கு யூகேல வரணும், ஸோ நான் அந்த மாதிரி மக்களுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்க, இது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சரிங்களா? ஆல் த பெஸ்ட் டு யூ. லண்டன் அக்கா சைனிங் ஆஃப். See you on the next video. Bye bye.